நான் இவனை காதலித்து திருமணம் செய்து கொண்டதுதான் என் வாழ்க்கையில் நான் செய்த மிகப்பெரிய முட்டாள்தனம். தன்னை ஒருபோதும் ஒரு மனுஷியாகவோ அல்லது மனைவியாகவோ மதிக்காத, என் உணர்வுகளை புரிந்து கொள்ளாத, என் குடும்பத்தினரை மதிக்க தெரியாத ஒரு மனிதனுடன் தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இதைதான் அந்த வீடியோவில் பேசிய பெண் கூறியிருந்தார். இந்த வீடியோ இன்ஸ்டாவில் பதிவிடப்பட்ட அடுத்த 24 மணி நேரத்துக்குள் அவர் கொடூரமாக கொல்லப்பட்டிருக்கிறார். அவரின் பெயர் அஞ்சலி சௌத்ரி. 32 வயதான இவர் பீகாரின் வைஷாலி மாவட்டத்தைச் சேர்ந்தவர். இவருடைய கணவர் குந்தன் ஷா. 35 வயதான இவர் கூலி தொழிலாளியாக வேலை செய்து வந்திருக்கிறார். 5 வருடங்களுக்கு முன்பு சோசியல் மீடியா மூலம் அஞ்சலிக்கும் குந்தனுக்கும் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இருவரும் காதலித்து திருமணம் செய்திருக்கிறார்கள். இந்த தம்பதிக்கு ஒரு ஆண் ஒரு பெண் என 2 பிள்ளைகள் உள்ளனர். அஞ்சலி ஒரு ரீல்ஸ் பிரியை. ரீல்ஸ் பார்ப்பதோடு மட்டுமல்லாமல் அதை உருவாக்கி இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டு வந்திருக்கிறார். இந்த சூழலில் சம்பவத்தன்று அதிகாலை வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த அஞ்சலிக்கு திடீரென உடல்நலக் குறைவு ஏற்பட்டுள்ளது. குந்தன் அவரை அருகிலுள்ள மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றிருக்கிறார். பேச்சு மூச்சின்றி கிடந்த அஞ்சலியை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்திருக்கிறார்கள். உடனே போலீசாருக்கு தகவல் அளிக்கப்பட்டுள்ளது. மருத்துவமனையில் இருந்த சடலத்தை கைப்பற்றிய போலீசார் என்ன நடந்தது என குந்தனிடம் விசாரணை நடத்தி இருக்கிறார்கள். திடீரென ஏற்பட்ட உடல்நலக் குறைவால் இறந்துவிட்டதாக கூறியிருக்கிறார். ஆனால் அவரின் பேச்சில் போலீசாருக்கு சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. இதனால் குந்தனின் மகனிடம் விசாரித்திருக்கிறார்கள். அந்த சிறுவன் தனது தந்தை தாயை கழுத்தை நெரித்து கொன்றுவிட்டதாக கூறி அனைவரையும் அதிர வைத்திருக்கிறார். சிறுவனின் வாக்குமூலத்தை அடிப்படையாக வைத்து மீண்டும் குந்தனிடம் விசாரித்த போது அவர் அனைத்து உண்மைகளையும் கக்கி இருக்கிறார். ஆரம்பத்திலிருந்தே அஞ்சலி ரீல்ஸ் எடுப்பது குந்தனுக்கு பிடிக்கவில்லை. இன்ஸ்டாவில் ரீல்ஸை பதிவிட வேண்டாம் என கண்டித்து வந்திருக்கிறார். ஆனால் அஞ்சலி அதை கேட்பதாக தெரியவில்லை. இதனால் இருவருக்கும் இடையே அடிக்கடி தகராறு நடந்து வந்துள்ளது. இதன் தொடர்ச்சியாக குந்தன் அஞ்சலியை அடித்து உதைத்து சித்திரவதை செய்திருக்கிறார். இதனால் காதலித்து திருமணம் செய்து கொண்ட கணவனையே அஞ்சலி முற்றிலுமாக வெறுத்திருக்கிறார். இந்த சூழலில்தான் சமீபத்தில் நடந்த தகராறில் அஞ்சலியை குந்தன் தாக்கியிருக்கிறார். இதனால் மனமுடைந்த அஞ்சலி தனது மனக்குமுறலை ஒரு ரீல்ஸாக பதிவு செய்து அதை இன்ஸ்டாவில் பதிவிட்டிருக்கிறார். தன்னை விமர்சித்து மனைவி பதிவிட்ட வீடியோவால் தனது கௌரவம் பாதிக்கப்படுவதாக குந்தன் நினைத்திருக்கிறார். பலமுறை சொல்லியும் கேட்காமல் ரீல்ஸ் பதிவிட்டு தனது பெயரை கெடுத்து வந்த மனைவியின் கதையை முடிக்க குந்தன் முடிவு செய்திருக்கிறார். சம்பவத்தன்று இரவு அஞ்சலி வழக்கம் போல் இன்ஸ்டா ரீல்ஸ் பதிவு செய்திருக்கிறார். இதை பார்த்ததும் குந்தனுக்குள் இருந்த ஆத்திரம் பீரிட்டிருக்கிறது. மனைவியை சரமாரியாக தாக்கியிருக்கிறார். பிறகு கயிற்றால் அஞ்சலியின் கழுத்தை நெரித்து கொலை செய்திருக்கிறார். இந்த கொடூரம் குந்தனின் 4 வயது மகன் கண்முன்னே நடந்திருக்கிறது. போலீஸில் இருந்து தப்பிக்க நினைத்த குந்தன் மனைவிக்கு திடீரென உடல்நலக் குறைவு ஏற்பட்டு விட்டதாக கூறி அவரை மருத்துவமனைக்கு கொண்டு சென்று நாடகமாடியிருக்கிறார். ஆனால் போலீசாரின் விசாரணையிலும் சிறுவன் அளித்த வாக்குமூலத்தாலும் குந்தன் வசமாக சிக்கிக் கொண்டிருக்கிறார். குந்தனை கைது செய்த போலீசார் அவரை சிறையில் அடைத்திருக்கிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.